ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 5 மேக்ஸ் சாப்டர் 3 ஆங்கிள்ஸ் அஸ் டர்ன்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி போட்டிருக்கேன், ப்ளீஸ் அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. காம்ஸ்டர் அகாடமி சேனல் பிளேலிஸ்ட் மேக்ஸில் இருக்கும். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம் வாட் இஸ் அ ஃபுல் டர்ன், வாட் இஸ் அன் ஹாஃப் டர்ன், குவார்ட்டர் டர்ன், அது எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் டர்ன்னா என்னது. இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுன்னு வச்சுக்கிட்டா ஃபுல் டர்ன்னா அகெயின் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வருது வந்து ஃபுல் டர்ன். ஹாஃப் டர்ன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தா ஒரு 1/4 நெக்ஸ்ட் 1/4 இந்த இடத்துக்கு வந்தா திஸ் இஸ் கால் ஹாஃப் டர்ன். குவார்ட்டர் டர்ன்றது வந்து ஒரு 1/4, ஒரு 1/4 கிராஸ் பண்ணா தட் இஸ் கால் குவார்ட்டர் டர்ன். ஓகே, each circle shows an angle that has turned from the starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ டேர்ன் ஆயிருக்குன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3/8 ஆஃப் அ டர்ன் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதை 4ஆக டிவைட் பண்ணி பார்த்தோம் இல்லையா. இதுவே 3/8 கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு சர்க்கிளை ஃபர்ஸ்ட் 8ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளஸ் போட்டுட்டு இப்போ டயகனல்ஸ் மாதிரியும் வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 பார்ட் ஆயிடுச்சு இல்லையா. 8 பார்ட்டில் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம என்னவா வச்சிருக்கோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ இங்க இருக்குன்னு நினைச்சுக்கலாம் மேல. ஓகே, இந்த இடம் தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 3/8 ஆஃப் த டர்ன். 3/8னா ஒவ்வொரு கட்டும் 1/8 இல்லையா. அப்ப எங்க இருக்கும், இங்க இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல இப்படி போட்டிருக்காங்க 3/8 டர்ன். நெக்ஸ்ட் ஒன் வந்து 3/4 ஆஃப் அ டர்ன். 3/4ன்னு சொல்லும் போது இப்போ நீங்க இந்த மெயினான 4 கட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ மெயினான 4 கட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. அப்போ எங்க இருக்கும், இங்க இருக்கும். அதனால தான் இங்க இருக்கு. 5/8 டர்ன்னா இப்போ நம்ம 1/8 பிரிச்சு வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3, இது ஒரு 4 5. ஸோ இந்த இடத்துல இருக்கும், இங்க இருக்கு. லாஸ்ட் ஒன் வந்து 3/8 ஆஃப் அ டர்ன். 3/8 ஆஃப் அ டர்ன் ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல நிற்கும். தட் இஸ் கால் 3/8. 3/8ன்றது வந்து அப்டியூஸ் ஆங்கிளா தான் இருக்கும். ஏன் அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கு, ஏன்னா 3/8னாலே இது ஒரு 1/8, இது ஒரு 1/8, இது ஒரு 1/8, இது மூணும் சேர்ந்தது தானே 3/8. ஸோ இந்த இடத்துலயே நம்மளுக்கு எவ்வளோ முடிஞ்சிச்சு, 90 டிகிரி முடிஞ்சிச்சு. 90 டிகிரிக்கு மேலே ஒரு ஆங்கிள் சேர்ந்தாலே அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். இதுவே 5/8 டர்ன் வந்து மோர் தேன் a ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றாங்க. ஏன்னா இது பாருங்களேன், இதோட இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும்போதே ஹாஃப் முடிஞ்சிடும். ஹாஃப் இருந்தாலே 180 டிகிரி. அப்போ இது மோர் தேன் a ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், தட் இஸ் 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். இதுவே 3/4ன்னு சொல்லும் போதுமே அதே தான். ஏன்னா மேலிருந்து இதோடது முடிஞ்சு அதுக்கப்புறமா நகருது. அப்படின்னா இதுவுமே மோர் தேன் 180 டிகிரி தான். ஓகே, ஹாஃப் டர்ன் பார்த்துருக்கோம். ஹாஃப் டர்ன் 180 டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. 1/4 டர்ன் 90 டிகிரி ரைட் ஆங்கிள். 90 டிகிரி வெர்டிக்கலாக இருந்தாலும் ஹாரிசாண்டலாக இருந்தாலும் எல் வந்து இன்வெர்ட்டடாக இருந்தாலுமே எல் ஷேப் வந்துருச்சுனாலே 90 டிகிரி. இப்போ 1/8 ஆஃப் டர்ன் வந்து போன பார்ட்டிலே சொல்லியிருப்பேன். 1/8 ஆஃப் டர்ன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் ஆங்கிள் 360. அப்போ 1/8 ஆஃப் 360ன்னு சொன்னீங்கன்னா 45 டிகிரி அக்யூட் ஆங்கிள். 90 டிகிரி வரைக்கும் லெஸர் தேன் 90 டிகிரி என்னன்னு சொல்லுவாங்க, அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி 1/12 ஆஃப் அ டர்னும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 1/12 ஆஃப் 360 டிகிரி. ஸோ 12 3s are 30 degree is an acute angle. Draw all of these turns in your notebook. நீங்க வரைஞ்சு பார்த்து இது எல்லாமே படிச்சுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஹாஃப் டர்ன்ன்றாங்க. இப்போ ஹாஃப் டர்ன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், 360 டிகிரி இருக்கு இல்லையா, அதில் பாதி எவ்வளோ, 180 டிகிரி. 180 டிகிரியை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹாஃப் டர்ன் ஆர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டர்ன் எப்போ வரும்னா, இப்போ இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன்னா எக்ஸாக்டாக அதுக்கு இந்த பக்கம் வரும்போது ஹாஃப் டர்ன் ஆகும் இல்லையா. எக்ஸாக்டாக அப்சைட் டவுனாக இருக்கும் போது ஹாஃப் டர்ன். அதோட ஆங்கிள் எப்போவுமே எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி. ஏன்னா மேலே ஒரு 90 டிகிரி இருக்குது, மேலே ஒரு 90 டிகிரி இருக்குது, கீழே ஒரு 90 டிகிரி இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. 1/4 ஆஃப் அ டர்ன். 1/4 ஆஃப் அ டர்ன்னா தான் குவார்ட்டர். ஒரு குவார்ட்டர் எப்போவுமே 90 டிகிரி ரைட் ஆங்கிள்.
2/4ன்னு சொன்னாலுமே அது சிம்பிளிஃபை பண்ணால் 2 1s are 2, 2 2s are 4, ஹாஃப் டர்ன் தான் வரும். ஹாஃப் டர்னுக்கு தான் ஃபஸ்ட்டே படித்தோமே 180 டிகிரி. 1/6 of a turn. இப்போ 1/6 of a turnனா என்ன பண்ணணும்? 1/6 of 360. அப்போ 6 6 are 60 டிகிரின்னு வருது. 60 டிகிரியா இருந்தா என்ன இருக்கும்? 60 டிகிரியா இருந்தா ஒரு கிளாக்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒவ்வொரு முள்ளும் 30 டிகிரி இருக்கும். அப்போ ரெண்டு இதுதான் 60 டிகிரியா இருக்கும். 60 டிகிரின்னு இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள் தானே, ஏன்னா லெஸ் தேன் 90 டிகிரி. இது எப்படி நம்ம ஒரு முள் வந்து 30 டிகிரின்னு சொல்றோம்? ஏன்னா 360 டிவைடட் பை மொத்தம் எத்தனை முள் இருக்கு கிளாக்ல? 12. தட் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அதனால ஒவ்வொரு முள்ளும் 30 டிகிரி. மினிட்ஸ்ல சொன்னா ஒவ்வொரு முள்ளும் 5 மினிட்ஸ். 4/6 of a turn. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எப்படி சொல்லலாம்? 4/6 of a turn. 4/6 ஓட ஆங்கிள் கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா 4/6 of 360 தானே. அப்போ 6 6 are 60. ஸோ 240 டிகிரின்னு வருது. 240 டிகிரினா என்னது? 180க்கும் அதிகம். 91க்கு அப்புறமா 180 வரைக்கும் இருக்கிறது, அதாவது 79 வரைக்கும் இருக்கிறது வந்து அப்டியூஸ்ன்னு சொல்றோம். ஆனா இதுக்கும் அப்புறமும் ஆங்கிள் இருக்கு, ஏன்னா மொத்தம் 360 டிகிரி இருக்கு. அந்த ஆங்கிளை 180க்கு மேல கிரேட்டரா இருக்கிற ஆங்கிளை ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்றோம். அதனால தான் 4/6க்கு நம்மளுக்கு என்ன வந்து 240 டிகிரி. தட் இஸ் கால்ட் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். 3/12 டர்னை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 3 1s are 3, 3 4s are. அப்போ 1/4 டர்ன்னு சொல்லலாம். 1/4 டர்ன் 90 டிகிரி மேலேயே பார்த்துட்டோம் இல்லையா, ரைட் ஆங்கிள். இப்போ half plus 1/4ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3/4 டர்ன். எப்படி half plus 1/4 நம்ம பண்ணலாம்? என்ன கொடுத்துருக்காங்க? half plus 1/4. நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். 1/4 நம்ம ரெண்டு 1/4 எழுதணும்னாலும் நம்மளுக்கு half வரும். ஸோ இப்படி கொடுத்துருக்கிறத நம்ம இதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்னா, இந்த half-அ 1/4 plus 1/4ன்னு எழுதலாம். பிளஸ் இன்னொரு 1/4 இருக்கு. ஸோ 3 தடவை 1/4, 3 1/4 இருக்கு இல்லையா? இப்போ 3 1/4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, 3 தடவை 1/4 எழுதினாலும் 3/4 தான் வரும். இல்லை ஹாஃபை கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 1/4 சேர்ந்தா ஒரு ஹாஃப் ஆகும். எப்போவுமே 2 1/4s are equal to 1/2. அதுலேயும் 3/4 of a turn. 3/4 of a turn வந்து மோர் தேன் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக இருக்கும்ன்றாங்க. ஏன்? இப்போ இதுதான் சர்க்கிள். இதில் 3/4 இது இதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. ஸோ இந்த இடத்துல என்னோட எண்டிங் பாயிண்டாக இருக்குது. அப்போது இங்கே ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4னா இந்த ரெண்டு 1/4 முடியும் போதே நம்மளுக்கு எவ்வளோ? இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. ஸோ இங்கேயே எனக்கு ஒரு 180 டிகிரி முடிஞ்சு போச்சு. அப்போ 180 டிகிரிக்கும் அதிகமாக திருப்பி எனக்கு ஒரு 90 டிகிரி வந்திருக்கு. அதனால தான் மோர் தேன் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். 180ன்றது வந்து ஸ்ட்ரெயிட் இல்லையா, அதை விட அதிகமாக இருக்கும். இல்லை 1/8 + 1/6 டர்ன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒன் பை 8 + 1/6 டர்ன். 1/8 + 1/6 டர்ன். இப்போ 1/8 டர்னுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? 360 போட்டோம்னா 45 டிகிரி. 1/6க்கு என்ன வரும்? 60 டிகிரி. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் எவ்வளோ டிகிரி வருவாங்க? 105 டிகிரி. ஸோ 105 டிகிரின்றது வந்து ஆக்சுவலாக என்னது? இட்ஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள். ஏன்னா என்ன படிச்சிருக்கோம்? கிரேட்டர் தேன் 90 டிகிரி, லெஸ்ஸர் தேன் 180 டிகிரி. அதில் தானே இது வருது. தட் இஸ் கால்ட் அப்டியூஸ் ஆங்கிள். இப்போ இதை நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஒன் ஃபுல் கிளாக்ல எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும்? 60 மினிட்ஸ். இப்போ இதான் நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன சொல்கிறாங்க? இதான் நம்ம கிளாக்னா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இங்கே டைரக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து இப்போ 15 மினிட்ஸ் ஆகணும். 15 மினிட்ஸ் கிளாக்ல வந்து என்னது? ஒவ்வொரு குவார்ட்டரும் 15 மினிட்ஸ் இல்லையா? இது ஒரு 15, இது ஒரு 15, இது ஒரு 15, இது ஒரு 15.
தானே கிளாக்கு. மேலே 12 இருக்கும், இங்கே 6 இருக்கும், 3 இருக்கும், 9 இருக்கும். ஸோ எவ்ரி குவார்ட்டர் வந்து 15 மினிட்ஸ். ஸோ இது நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷனாக இருந்தால் 15 மினிட்ஸ் மூவ் ஆனால் எங்கே நிற்கும்? இந்த 9 கிட்ட நிற்கும் இல்லையா? நிற்குதா பார்ப்போமா? நின்றுச்சு. இப்போ 30 மினிட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இதே ஸ்டார்டிங் பாயிண்ட் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்னா இது ஒரு 15, இது ஒரு 15. ஸோ 12க்கு நேராக நிற்கணும் இல்லையா? 12க்கு நேரம் நின்றுச்சு. 45 மினிட்ஸ்னா இதே ஸ்டார்டிங் பாயிண்ட் 15, 15, 3 15 கிராஸ் பண்ணாதான் 45. ஏன்னா 15 டேபிள் என்னது? 15 ஒன்ஸ் ஆர் 15, 15 டூஸ் ஆர் 30, 15 த்ரீஸ் ஆர் 45, 15 ஃபோர்ஸ் ஆர் 60. ஸோ 15 த்ரீஸ் ஆர் 45. 3 தடவை சுற்றினா அது எங்கே நிற்கும்? இங்கே நிற்கணும். இது ஸ்டார்டிங் பொசிஷனாக இருந்தால் 3ல நிற்கணும். 3ல நின்றுச்சா? இப்போ 1/12 ஆஃப் டர்ன். ஆனால் நம்ம இப்போ கிளாக் பார்க்குறோம். அப்போ 1/12 ஆஃப் டர்ன்னு சொன்னால் இது டிகிரிலையும் போடலாம். டிகிரியில் மாற்றுறத விட நம்ம டேரெக்டாக மினிட்ஸ்க்கே மாற்றிடலாம். ஒரு கிளாக்கோட மேக்ஸிமம் மினிட்ஸ் எவ்வளோ? 60. அப்போது 1/12 ஆஃப் 16 போட்டோன்னா 5 சார் 12 5 சார் தான் 60 வரும். அப்போ 5 மினிட்ஸ் இல்லையா? 5 மினிட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்டிங் பொசிஷன் இது. அப்போ 5 மினிட்ஸ் தான் மூவ் ஆகுதுன்னா எங்கே வரும் நம்மளோட முள்ளு? இங்கே தானே வரும். அதாவது 6க்கு அப்புறம் ஒரு 7 இருக்கும், இங்கே ஒரு 8 இருக்கும். அந்த 7க்கு நேராக முள் இருக்கிறது தான் வந்து 5 மினிட்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ 1/12 அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷன் இங்கே இருந்தது, 5 மட்டும் தள்ளி இங்கே வருது. ஃபுல் டர்ன்னா நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் இங்கே ஸ்ட்ரைட்டாக இருந்ததுல அந்த இடத்துக்கே வந்துடும். 1/6 ஆஃப் அ டர்னுக்கு வந்து அதே தான். இப்போ 1/6 ஆஃப் ஃபுல் டர்ன் ஆஃப் அ கிளாக் வந்து 60 டிகிரி, ஐ மீன் 60 மினிட்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 10 மினிட்ஸ்னு வருது. அப்போ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுவாக இருந்ததுன்னா 5 மினிட்ஸ் இதுனா 10 மினிட்ஸ் இந்த 8 கிட்ட வருது தான் 10 மினிட்ஸு. அதனால தான் இந்த 8 கிட்ட வருது 10 மினிட்ஸ். 4/12 டர்னை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 4/12 சிம்பிளிஃபை பண்ணால் 3 ஐ மீன் 4 ஒன்ஸ் ஆர் 4, 4 த்ரீஸ் ஆர் 12. அப்போ 1/3 ஆஃப் 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்ன்னு சொன்னால் 20 மினிட்ஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இதே இடம் தான். இந்த இடத்துல இருந்து 20 மினிட்ஸ் சொன்னால் இது வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 9க்கு அப்புறம் ஒரு 10 வரும் இல்லையா? இந்த இடத்துல முள்ளு நின்னா அதான் 20 மினிட்ஸ். அதனால தான் இந்த இடத்துல முள்ளு நிற்கிது. ஓகே. 2 directions of turning. There are 2 directions of turning which is called clockwise direction and anti-clockwise direction. What is clockwise and what is anti-clockwise? ஒரு clock இப்படி வரைகிறோன்னா நம்ம ஜென்ரலாகவே clock எப்படி வரைவோம்? 12, 3, 6, 9. What is clockwise direction? இப்படி ஃபாலோ ஆகுறது. அதாவது 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5 இப்படி வந்தால் தான் clockwise direction. Anti-clockwise direction என்னதுன்னா இப்போ 9ல இருந்து இப்படி 9, 8, 7 இப்படி ரிவர்ஸில் வந்ததுன்னா இந்த டைரக்ஷனை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பொசிஷனாக இருந்தால் கிளாக் வைஸ்னால் எப்படி இருக்கும்? 6க்கு அப்புறம் 7, 8, 9 இப்படி இப்படி மூவ் ஆச்சுன்னா அது வந்து கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா 6க்கு அந்த பக்கம். அதாவது 6 இங்கே இருக்குன்னா இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் 6ல இருந்து மூவ் பண்ணால் எப்படி இருக்கும்? கிளாக் வைஸில் 6ல இருந்து மூவ் பண்ணால் எப்படி இருக்கும்? கிளாக் வைஸில் 6ல இருந்து மூவ் பண்ணால் இப்படி தான் போகணும். 6க்கு அப்புறம் உள்ளது 7, 8, 9 அப்படி போகணும். இதுவே ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் பண்ணால் 6ல இருந்து 5, 4, 3 அப்படி மூவ் பண்ணால் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆன்டி கிளாக் வைஸ்க்கு வேறு எக்ஸாம்பிள் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணுன்னா ஓப்பனிங் எ டேப், அன்ஸ்க்ரூவிங் அ லிட், லூசனிங் எ நட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டேப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம விரலிருந்து ஆப்போசிட் சைடில் தான் திருப்புவோம். கிளாக் வைஸாக திருக்க மாட்டோம், ஆப்போசிட் சைடில் திருப்புவோம். அதனால தான் அது ஆன்டி கிளாக் வைஸ். அன்ஸ்க்ரூவிங் எ லிட்டும் அப்படி தான், ஒரு ஜார் மூடியை திருப்பும் போதும் அப்படி தான் திருப்புவோம். லூசிங் எ நட்டும் அப்படி தான். இதெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ்க்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம டைரக்ஷன்ஸ் கொஷின்ஸ் வித் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு டிப்ஸ் நம்மளுக்கு என்னென்னா 2 ரைட் ஆங்கிள் வந்து ஒரு ஹாஃப் டர்ன், 4 ரைட் ஆங்கிள் வந்து ஒரு ஃபுல் டர்ன். அப்படின்னா என்னது? இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம், அதை ப்ளஸ் போட்டு 4ஆக வெட்டிக்கிறோம். இது 12, 3, 6, 9. இப்போ என்ன சொல்றாங்க கான்செப்ட்ல? 2 ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இது ரெண்டும் சேர்ந்தா ஹாஃப் டர்ன் இல்லையா? ஏன்னா இதுல இருந்து இந்த 6 வரைக்கும் நின்றுச்சுன்னா அது ஹாஃப் டர்ன் இல்லையா? அதனால தான் 2 ரைட் ஆங்கிள் சேர்ந்தா ஒரு ஹாஃப் டர்ன்.
அப்படி இல்லாட்டி 4 ரைட் ஆங்கிள். இப்போ 4 ரைட் ஆங்கிள் சேரணும்னா மிச்சம் இருக்க 2 90 டிகிரியுமே எழுதணும் இல்லையா? 4 ரைட் ஆங்கிள் சேர்ந்துச்சுனாலே என்ன அர்த்தம்? 12ல இருந்து திருப்பி 12 வரைக்கும் வந்தாதான் 4 ரைட் ஆங்கிள் சேரும். தட் இஸ் கால்ட் அ ஃபுல் டர்ன். ஓகே, இப்போ இதுலயே நம்ம நார்த் சவுத் கான்செப்ட் எழுதினா நம்ம ஜென்ரலாவே நார்த் சவுத் எப்படி எழுதுவோம்? நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட். இப்போ இதுல எழுதணும்னா ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, நார்த் இப்படி எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் நார்த்தில் இருக்கு. நார்த்தில் இருந்து 2 ரைட் ஆங்கிள்ஸ் கிளாக் வைஸ்ல வரும். நார்த் இதுவா? நார்த் வந்து இப்போ நம்மளோட 12 தான். இப்போ 2 ரைட் ஆங்கிள்ஸ் வரணும் கிளாக் வைஸ். ஒரு ரைட் ஆங்கிள் வரும்போதே இது முடிஞ்சிருச்சு, இந்த குவார்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரைட் ஆங்கிள் வரும்போது இந்த குவார்டர் முடிஞ்சிருச்சு. ஏன்னா கிளாக் வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிளாக் வைஸ்னா 12க்கு அப்புறம் 1 2 இப்படி தானே மூவ் ஆகணும். அப்போ 2 இடத்துல மூவ் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன டைரக்ஷன்ல வந்து நிற்கும்? சவுத்தில் வந்து நிற்கும். ஸோ த ஆன்சர் இஸ் சவுத். இதுவே செகண்ட் கொஸ்டின் சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? இந்த சவுத்தெல்லாம் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி 2 ரைட் ஆங்கிள்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ 6th இருந்து 7th போனால் அது வந்து கிளாக் வைஸ், நம்மள ஆன்டி கிளாக் வைஸ் போக சொல்கிறாங்க. அப்போ இது 2 ரைட் ஆங்கிள் போக சொல்கிறாங்க. இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? நார்த். இப்போ ஈஸ்டில் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஈஸ்ட்ன்றது வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து 4 ரைட் ஆங்கிள் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் இப்போ 3ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகணும்னா என்ன பண்ணணும்? கிளாக் வைஸில் போனால் 3க்கு அப்புறம் 4 தான் வரும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா 3க்கு முன்னாடி இருக்கிற 2 1 அங்கே போனால் தானே ஆன்டி கிளாக் வைஸ். ஆனால் ஆன்டி கிளாக் வைஸில் 4 ரைட் ஆங்கிள் போக சொல்கிறாங்க. ஒரு ரைட் ஆங்கிள், 2 ரைட் ஆங்கிள், 3 ரைட் ஆங்கிள், 4 ரைட் ஆங்கிள்னா திருப்பி ஈஸ்ட்டுக்கே வந்துடும். அதனால தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம்? 4 ரைட் ஆங்கிள் சேர்ந்தாலே ஒரு ஃபுல் சர்க்கிள், அதாவது 360 டிகிரி. ஸோ அதே பாயிண்ட்டுக்கு தான் வரும் ஈஸ்ட். இப்போ வெஸ்ட்டில் கிளாக் வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சேம் கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஸ்ட்டை நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். அதுல இருந்து திருப்பி 4 ரைட் ஆங்கிள் போக சொல்றாங்க கிளாக் வைஸ். இப்போ 9ல இருந்து கிளாக் வைஸ் போனால் என்னது 10 இந்த சைடு வருமா? எந்த சைடு வந்தாலும் 4 ரைட் ஆங்கிள் போகணும்னாலே இது ஒரு முடிஞ்சிருச்சு. ஒரு ரைட் ஆங்கிள், 2 ரைட் ஆங்கிள், 3 ரைட் ஆங்கிள், 4 ரைட் ஆங்கிள், திருப்பி அதே வெஸ்ட்டுக்கு தான் வரும். எப்போவுமே 4 ரைட் ஆங்கிள் சேர்ந்தாலே ஃபுல் டர்ன். ஸோ வெஸ்ட் இஸ் த ஆன்சர். இப்போ நார்த்தில் ஸ்டார்ட் பண்ணி 5 ரைட் ஆங்கிள் போக சொல்றாங்க. நார்த்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணி 5 ரைட் ஆங்கிள் கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸில் 4 ரைட் ஆங்கிள் போனால் திருப்பி நார்த்துக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் 1 போனால் தானே 5, அப்போ ஈஸ்டில் நிற்கும். ஸோ அவர் ஃபைனல் பொசிஷன் இஸ் ஈஸ்ட். சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி 3 ரைட் ஆங்கிள் ப்ளஸ் ஹாஃப் ரைட் ஆங்கிள் கிளாக் வைஸ். ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் ரைட். அப்போ 3 ரைட் ஆங்கிளோட ஒரு ரைட் ஆங்கிள் சேர்ந்துச்சுன்னா 4 ரைட் ஆங்கிள். அகெயின் 4 ரைட் ஆங்கிள் சேர்ந்தாலே எங்கே வரும்? ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ சவுத்துக்கு சவுத் ஏ தான் வரும் இல்லையா? அதான் இதுக்கு ஆன்சர். லாஸ்ட் ஒரு பசில் சொல்றாங்க. இதுவும் அந்த டைரக்ஷன்ஸ் வச்சு தான். பத்மா இஸ் ஸ்டாண்டிங் இன் த மிடில் ஆஃப் அ மார்க்கெட்ல பத்மா வந்து சென்டர்ல நிக்கிறாங்க. ஷீ இஸ் ஃபேசிங் த எதை பார்த்து நிக்கிறாங்க? டாய் ஷாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி நிக்கிறாங்க. அரவுண்ட் ஹர் என்னென்னலாம் இருக்கு? புக் ஸ்டால் இருக்கு, பார்க்கிங் லாட் இருக்கு. புக் ஸ்டால் வந்து அவங்களோட லெஃப்ட்ல இருக்கு, பார்க்கிங் லாட் வந்து அவங்களோட ரைட்ல இருக்கு, ஐஸ்கிரீம் பார் வந்து அவங்க பின்னாடி இருக்கு. ஓகே, இப்போ இஃப் பத்மா டேக்ஸ் அ ஹாஃப் டர்ன் கிளாக் வைஸ், ஹாஃப் டர்ன் மூவ் பண்றாங்க. அதாவது இது ஒரு குவார்ட்டரு, இன்னொரு குவார்ட்டர், ரெண்டு சேர்ந்தா தானே ஹாஃப். ஹாஃப்னா எப்பவுமே எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்போ தான் நம்ம பார்த்து நிற்கிறது பேர் தான் ஹாஃப்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் வில் ஷி ஃபேஸ்? ஐஸ்கிரீம் கார்ட் தான் தெரியும். ஏன்னா 180 டிகிரியில் கரெக்டாக ஹாஃப் டர்ன் போட்டாங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கோ இதுதான் தெரியும். வாட் அதர் வே ஷீ டர்ன் டு ஃபேஸ் த சேம் ஐஸ்கிரீம் மார்ட்? வேற எப்படி போகலாம்? இப்போ நம்ம இந்த இடத்துல கிளாக் வைஸ்னு சொன்னோம். ஆன்டி கிளாக் வைஸ்னு சொன்னாலுமே டாய் ஷாப்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போனாலுமே ஒரு ஹாஃப் போனோம்னா திருப்பி ஐஸ்கிரீம் ஷாப் தான் தெரியும். அப்போ a half turn anti-clockwise also make her to see ice cream cart. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்தே தான். இதுல வந்து இங்க சென்டர்ல வந்து பத்மா நிக்கிறாங்க. அதுல மேல நார்த் சைட்ல இருக்கிறது டாய் ஷாப்பு, ஈஸ்ட் சைட்ல இருக்கிறது பார்க்கிங் லாட்டு, வெஸ்ட் சைட்ல இருக்கிறது புக் ஸ்டாலு, அண்ட் சவுத் சைட்ல இருக்கிறது ஐஸ்கிரீம். இப்போ பத்மா வந்து இங்க நின்றுட்டு இருக்காங்க இல்லையா?
இங்கே நின்றுட்டு அவங்க எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? டாய் ஷாப்பை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாய் ஷாப்பில் இருந்து அவங்க ஒரு ஹாஃப் டேர்ன் எடுத்தாங்கன்னா இது வந்து 1/4 ஆஃப் அ டேர்ன் படிச்சிருக்கோம்ல. சர்க்கிளில் வந்து இது வந்து 1/4 ஆஃப் அ டேர்ன். அப்போ இன்னொரு 1/4 எடுத்துப்பாங்க. இப்போ இன்னொரு 1/4 எடுக்கும்போது ஐஸ்கிரீம் ஷாப்பை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இது கிளாக் வைஸ். இல்லை அவங்க ஆன்டி கிளாக் வைஸில் தான் போகணும்னு நினைக்கிறாங்கனாலுமே இந்த டாய் ஷாப்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஹாஃப் டேர்ன் போட்டாலுமே அதே ஐஸ்கிரீம் ஷாப்பை தான் போய் ரீச் ஆவாங்க. Hope these concepts are very clear to you now, children. Please do subscribe our channel Comstar Academy. Click on all in the bell notification so that every single video will be listed in your engine, notification engine. Thank you so much.